ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி பிளைண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரொமான்டிக் டிராமா. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 48 minutes இருக்கு. இந்த படத்தை ஆண்ட்ரூ ஹெய்த் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஆரன் வான், மேத்யூ எரிக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக் வம்சத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அவர் இப்ப ஒரு மிகப்பெரிய டிவி செலிபிரிட்டியாவும் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ணி ஒன்னா வாழ்ந்துகிட்டும் வராங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபே லீட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் லவ்வபிளா. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலை திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னு பார்த்தா அவருக்கு அவரோட கடந்த காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. அதனால அவரு பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஏற்படுறாரு. அது இவங்க லவ் லைஃபே பாதிக்குது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அப்படி அவங்களோட பாஸ்ட் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியும் காமிச்சிட்டு அது மூலியமா ஒரு கடந்த கால ஞாபகத்துக்கு வரதுனால அதுல என்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் ஹீரோ கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் அல்டிமேட்டா இது எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே படத்தை ஹோல்ட் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிச்சு உதறி இருக்காங்கன்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும் போதும் படம் ஓரளவு நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா என்ன, படம் பயங்கர ஸ்லோவா போகுது. ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்குமே படம் பயங்கர ஸ்லோவா தான் போகுது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப நீட்டாவே வந்திருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேன் விட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.